இந்த வீடியோவில் டிக்ஷனரி அப்புறம் செட் டேட்டா டைப்பை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் டிஃபைன் பண்ணலான்ட்டு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நேராக ப்ராக்டிக்கலுக்கு போகலாம். இப்போ நான் பைத்தானை ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு நான் பைத்தான் டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு சர்ச்சில் போயிட்டு பைத்தான் டைப் பண்ணுறேன். எனக்கு பைத்தான் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டிக்ஷனரி தான் பார்க்க போகிறோம். டிக்ஷனரியை எப்படி கிரியேட் பண்ணுறது? ஆக்சுவலாக டிக்ஷனரியை ரெண்டு விதமாக கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 2 கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார நம்ம கீ வேல்யூ பேராக தான் டிக்ஷனரியை கிரியேட் பண்ணணும். இப்போ கீ வந்து நேம் கோலன் அப்புறம் அதோட வேல்யூ ராஜா கமா அடுத்தது ஏஜுங்கிற ஒரு கீயாக ஆட் பண்ணுறேன். ஏஜ் கோலன் 25. ஸோ ஒரு டிக்ஷனரியை நம்ம இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னொரு வகையாக நான் டிக்ஷனரியை கிரியேட் பண்ணி பார்க்கலாம். பி ஈக்குவல் டு டிக்ட்டுங்கிற மெத்தட் மூலயமா நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். டிஐசிடிங்கிற மெத்தட் மூலயமா இதில் ஓப்பன் ப்ராக்கெட்குள்ளார நேம் ஈக்குவல் டு சேம் ராஜாங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கமா ஏஜ் ஈக்குவல் டு 25. ஸோ இந்த மாதிரியும் நம்ம டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பியை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு டிக்ஷனரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி ரெண்டு வழியாக நம்ம டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டிக்ஷனரியில் உள்ள வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ராஜாங்கிற வேல்யூவை நம்ம எடுக்கணும்னா ஏ ஆஃப் அந்த கீ நேமை நம்ம கொடுத்தா போதும். நேமுங்கிற கீயை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இதோட வேல்யூ பாருங்கள், நமக்கு ராஜான்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் ஏஜுங்கிறத நான் எடுக்க ட்ரை பண்ணேன். அதுக்கு ஏ ஆஃப் அதில் ஏஜுங்கிற கீயை இதில் டைப் பண்ணுறேன். ஏஜ் இப்போ பாருங்கள், நமக்கு ஏஜ் ரிட்டர்ன் ஆகும். இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ண டிக்ஷனரியில் ஒரு வேல்யூ எப்படி அப்டேட் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கிற கீழே நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ அப்டேட் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஏ ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு நான் 25க்கு பதிலாக 13 தரேன். இப்போ ஏவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு 13 மாறிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. இப்படி தான் ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு புது கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணலாம். இதில் ஏ ஆஃப் சிட்டின்னுங்கிற கீயை நான் ஆட் பண்ண போகிறேன். சிட்டி ஈக்குவல் டு நான் சென்னைன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், ஏல என்ன இருக்குன்ட்டு. இந்த புது பேரு ஆட் ஆகிருக்கும். அடுத்து இதுலேருந்து ஒரு ஐட்டத்தை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு வகையாக ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிஇஎல்ங்கிற மெத்தட் மூலயமா எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு டிஇஎல் ஆஃப் ஏ ஆஃப் எந்த கீ வேல்யூ பேரை நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். இப்போ நான் சிட்டியை ரிமூவ் பண்ணுறேன் இதுலேருந்து. இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், அதில் என்ன இருக்குன்ட்டு. சிட்டிங்கிறது ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ இந்த டிக்ஷனரியில் திருப்பி நம்ம சிட்டியை ஆட் பண்ணலாம். ஏ ஆஃப் சிட்டி ஈக்குவல் டு சென்னை. இப்போ இந்த ஏல சிட்டி நமக்கு ஆட் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் இந்த சிட்டியை இன்னொரு வழியாக நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அது பாப்புங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏ டாட் பாப் ஆஃப் நீங்கள் எதை ரிமூவ் பண்ணணுமோ அதை தரணும். சிட்டி. இப்போ ஏவை பாருங்கள், உங்களுக்கு சிட்டி ரிமூவ் ஆகிருக்கும். இப்படி தான் ரெண்டு வழியாக உங்களால் டிக்ஷனரியிலேருந்து ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இந்த டிக்ஷனரியில் ஒரு கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த நேமுங்கிற கீ இந்த டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு நேம் இன் ஏ. இதோட ரிசல்ட் பாருங்க, நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நேமுங்கிற கீ ஆல்ரெடி இருக்கு. இப்போ சிட்டிங்கிற கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். சிட்டி இன் ஏ இதில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபால்ஸ்ன்னு வருது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியாச்சு. அதே போல் ஏ டாட் கீஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட கீஸ் மட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஏ டாட் வேல்யூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூஸை மட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போ ரெண்டு டிக்ஷனரியை எப்படி மெர்ஜ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஏ ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏ அதோட வேல்யூ 1, பி அதோட வேல்யூ 2. ரெண்டாவது பி ஈக்குவல் டு சி கோலன் அதோட வேல்யூ 3, கமா டி கோலன் அதோட வேல்யூ 4. ஸோ இந்த ரெண்டு டிக்ஷனரியும் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணலாம். அப்போ அதுக்கு ரெண்டு வழி இருக்கு.
ஃபர்ஸ்ட் வழி அப்டேட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது இங்கே ஏங்கிற இந்த டிக்ஷனரியோட அப்டேட் ஆஃப் பின்னு கொடுத்தோன்னா எனக்கு ரெண்டும் மெர்ஜ் ஆகி நமக்கு ரிசல்ட் வரும். இப்போ ஏல எப்படி அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. நமக்கு அப்டேட் ஆயிருக்கும். இப்போ மறுபடியும் ஏவை பழைய மாதிரியே நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். பழைய மாதிரியே இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஏல என்ன இருக்குன்னு பாருங்க, இது மட்டும் தான் இருக்கு. இப்போ பியில் என்ன இருக்குன்னு பாருங்க, இது மட்டும் தான் இருக்கு. இப்போ இன்னொரு வழியா இதை மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு சி ஈக்குவல் டு இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளார டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணணும். ஏ கமா டபுள் ஸ்டார் பி. இப்போ சியை பாருங்க, நமக்கு மெர்ஜ் ஆயிருக்கும். எப்பவும் போலவே இதோட லென்த்தை பார்க்கறதுக்கு எல்இஎன் மெத்தட் மூலயமா நம்ம பார்த்துக்கலாம். லென் ஆஃப் சி ஈக்குவல் டு 4. இங்கே 4 கீ வேல்யூ பேர் இருக்கு. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னா அதே தான் சி டாட் கிளியர். இப்போ சியில் பாருங்க எதுவுமே இருக்காது. இது இல்லாமல் காப்பி பண்ணுறதுக்கு டிஃபால்ட் வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆல்மோஸ்ட் பேசிக்காக எல்லா மேனிப்புலேஷனையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செட் டேட்டா டைப்பில் எப்படி எல்லாம் மேனிப்புலேஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏ ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்க்குள்ளார என்ன எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்டை கொடுக்கணும். 1, 2, 3 இப்படி தான் ஒரு செட்டை டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த செட்டில் ஒரு வேல்யூவை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஈஸி தான். ஏ டாட் ஆடுங்கிற மெத்தட் மூலயமா நம்மளால் ஆட் பண்ண முடியும். நான் 4ங்கிறத நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஏவை பாருங்க, 1, 2, 3, 4 4 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த செட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஏ டாட் ரிமூவ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதில் நான் எந்த எலமெண்ட்டை பாஸ் பண்ணுறேனோ அது ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் 4ங்கிறத இங்கே பாஸ் பண்ணுறேன். இப்போ ரிசல்ட்டை பாருங்க, ஏல 4ங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது சப்போஸ் இந்த எலமெண்ட் இல்லைன்னா அது எரர் அடிக்கும். இப்போ பாருங்க, அதை நான் காமிக்கிறேன். ஏ டாட் ரிமூவ் ஆஃப், ஏற்கனவே நம்ம 4 ரிமூவ் பண்ணியாச்சா, நான் அந்த 4 நான் திருப்பியும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, நமக்கு எரர் அடிக்குது பாருங்க. சப்போஸ் அந்த நம்ம கொடுக்குற எலமெண்ட் இல்லாமல் இருந்தால் எரர் வராமல் இருக்கணும். இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு தான் ஏ டாட் டிஸ்கார்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. DISCARD டிஸ்கார்ட். ஸோ இப்போது எந்த எலமெண்ட்டை நான் அதில் பாஸ் பண்ணுறனோ அது ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு எதுவுமே பண்ணாது, எரர் அடிக்காது, நமக்கு எரர் வரல. இப்போ ஏல என்ன இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3 அது அப்படியே இருக்கும். இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ இருக்கா இல்லையா அந்த செட்டுக்குள்ளான்னு பார்க்கலாம். 2 in A. ஸோ இந்த 2ங்கிற எலமெண்ட் இதுக்குள்ளார இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கு, நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா யூனியன் தான் பார்க்க போறோம். யூனியன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை, 2 செட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மெர்ஜ் பண்ணணும். ரிப்பீட்டட் வேல்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவையாக தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறேன், 1, 2, 3. இப்போ அதே மாதிரி பி ஈக்குவல் டு 3, 4, 5. ஸோ இதில் 3ங்கிறது ரிப்பீட் ஆகுது. இப்போ யூனியனில் இதை ஒரு தடவை தான் எடுத்துக்கும். இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி ஒரு மொத்த செட்டை இது கிரியேட் பண்ணும். இப்போ ஏ டாட் யூனியன் ஆஃப் பின்னு நான் கொடுத்தேன்னா நமக்கு 3 ரிப்பீட் ஆகாது. மொத்தத்தையும் யூனியன் பண்ணி 3 ரிப்பீட் ஆகாமல் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லும். இதுதான் யூனியன். யூனியன் மாதிரியே இப்போ இன்டர்செக்ஷன் இருக்கு. அதாவது இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள காமனான எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து சொல்லும். அதுதான் இன்டர்செக்ஷன். இப்போ ஏல உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த வேல்யூ இருக்கு. பில என்ன இருக்கு, இந்த வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்தோம்னா ரெண்டுத்துக்கும் காமனான வேல்யூ என்ன இருக்கு, 3. ஸோ அந்த காமனான வேல்யூவை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். டிஃபரன்ஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஏல இந்த வேல்யூ இருக்கு, பில இந்த வேல்யூ இருக்கு, கரெக்டா? இப்போ ஏ டிஃபரன்ஸ் பின்னு கொடுத்தோம்னா பில இருக்கிற ஏதாச்சும் வேல்யூஸ் ஏல இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஏ டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் பின்னு நம்ம கொடுத்தோம்னா இங்கே 3ங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த 3யை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு 1, 2 மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஏல என்ன இருக்கு, 1, 2, 3 இருக்கு. பில என்ன இருக்கு, 3, 4, 5 இருக்கு. இந்த சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்னன்னா, ஸோ காமனான வேல்யூஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தரும். அதுதான் சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ். இப்போ ஏ டாட் சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ்
டிஃபரன்ஸ் ஆஃப் பி. இதோட வேல்யூ பாருங்க, இந்த 3 மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு, ஏன்னா இது ரெண்டுத்துலையுமே காமனா இருக்கு. ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் நமக்கு தந்துடுச்சு 1 2 4 5. ஸோ இப்படிதான் சிம்மேட்டிக் டிஃபரன்ஸ் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம சப்செட்டா இல்ல சூப்பர் செட்டான்னு செக் பண்ணி பார்ப்போம். சப்செட் சூப்பர் செட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய வேர்ட்ல இருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்ம எடுத்தோம். அதே மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்ல இருந்து ஒரு சப் லிஸ்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணியோம். கரெக்டா? அதாவது ஒரு செட் இருக்குன்னா இதுல இருந்து ஒரு சின்ன செட்டு மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா அதுதான் சப்செட். இந்த 4 5 மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா அதுதான் சப்செட். சூப்பர் செட்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏற்கனவே நம்ம சப்செட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது எதுலேருந்து எடுத்தோமோ அதுதான் இந்த இதுக்கு சூப்பர் செட். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு A ஈக்குவல் டு ஒரு செட்டை நான் கிரியேட் பண்றேன் 1 2 3 4. கரெக்டா? ஸோ இதில் உள்ள வேல்யூஸை வச்சு நான் இன்னொரு செட்டை நான் கிரியேட் பண்ணுறேன் B ஈக்குவல் டு 3 4. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இதோட சப்செட் B. அதாவது ஒரு பெரிய செட்ல இருந்து ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்த மாதிரி இருக்கும். கரெக்டா? அதுதான் அதோட சப்செட். இப்போ இந்த B இஸ் சப்செட்டான்னு செக் பண்ணலாம். சப்செட் ஆஃப் A. இந்த B ஏயோட சப்செட் தானா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இதுக்கு ட்ரூன்னு நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இந்த 3யும் 4ம் இந்த செட்டோட ஒரு பகுதி தான். கரெக்டா? அதனால இது சப்செட்னு தான் அர்த்தம். இது அப்படியே ரிவர்ஸ்ல செக் பண்ணா அதுதான் சூப்பர் செட். இந்த A இஸ் சூப்பர் செட் ஆஃப் B. இந்த Bக்கு இந்த A சூப்பர் செட்டான்னு செக் பண்றோம். ஆமா, அதுவும் ட்ரூ தான். கடைசியா இப்ப கிளியர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? A டாட் கிளியருங்கிற மெத்தட் மூலமா நம்ம கிளியர் பண்ணிடலாம். கரெக்டா? இப்போ ஏல என்ன இருக்குன்னு பாருங்க, எதுவுமே இருக்காது. இதே போல ஒரு லிஸ்ட்டை செட்டா கன்வெர்ட் பண்ணலாம், ஃப்ரோசன் செட்டை டிஃபைன் பண்ணலாம். இது மாதிரி சின்ன மெத்தட்ஸ்லாம் இன்னும் இருக்கு. ஆனால் நம்ம பேசிக்காக நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். டப்பிள் மேனிப்புலேஷன் லிஸ்ட்டு போலவே தான். லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அதையும் டப்பிளில் பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், டப்பிள் இம்மியூட்டபிள். ஒரு வழியாக மேஜர் டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இஃப் கண்டிஷன்ஸை அனிமேஷன்ஸ் வித் சிம்பிள் எக்ஸாம்பிளோட ஈஸியாக பார்க்கலாம். உங்களோட ஒவ்வொரு சஜஷன்ஸும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பைத்தான் மட்டும் இல்லாமல் நியூ டெக்னாலஜியை ஈஸியாக கற்றுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.